வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள நாம் மறுப்போமேயானால் வரலாறு மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து நமக்கு பாடம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆதிக்க பிரிவினர் இருக்காங்க, அவங்க இன்னொரு பிரிவினரை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் உரிமைகளை பறிக்கிறார்கள் என்றால் அங்கே போராட்டத்தின் அவசியம் ஏற்படுகிறது. சத்தியாகிரகம் என்ற காங்கிரசின் ஆயுதத்தை பயன்படுத்தி முதல் முறையாக நாம் வென்றெடுத்திருக்கிறோம், வெற்றியை பெற்றிருக்கிறோம். அதுதான் இதோடைய சாதனை. திராவிட இயக்கத்தினர் பிற்கால செயல்பாடுகளில் இந்த ஆணாதிக்க சிந்தனை வலுவாக இருந்தது அப்படிங்கிற ஒரு குறிப்பை நீங்க சொல்றீங்க ஒரு இடத்துல. கண்ணகியை பற்றி விதந்தோதும் தன்மை திராவிட இயக்கத்தில் கிடையாது, திராவிட கட்சியில் இருக்கு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்களுக்கும் இடையிலேயே நிறைய வாய்க்கால் தகராறு உண்டு. ஆனால் அவங்க பண்ணுற குற்றத்துக்கெல்லாம் எங்கள் பேரை கணக்கில் எழுதுறதுங்கிறது நியாயமாக இருக்காது. ஆனால் திராவிட இயக்க கூட்டங்களில் ஆணாதிக்க சிந்தனை இருப்பதாக ஒரு பதிவு நீங்கள் சொல்கிறதுங்கிறது எனக்கு வருத்தத்தை தர்றதாக இருக்குது. தலித் என்ற சொல்லை எதற்காக பட்டியலினத்திற்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்தியா முழுக்க ஒரு ஒற்றுமைக்காக பயன்படுத்துகிறோம். அது ரொம்ப ரொம்ப தேவை. நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போது ஒரு போராட்டம் அப்படிங்கிறது எதுக்காக? அந்த போராட்டத்தை மீள் வாசிப்பு செய்வது எதுக்காக? இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிப்படையில் இங்கே போராட்டம் அப்படின்னா ஒரு ஆதிக்க பிரிவினர் இருக்காங்க, அவங்க இன்னொரு பிரிவினரை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் உரிமைகளை பறிக்கிறார்கள் என்றால் அங்கே போராட்டத்தின் அவசியம் ஏற்படுகிறது. அப்போ அவங்க போராடுறாங்க. அப்படி அவங்க போராடும் பொழுது அதை ஏன் நாம் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு. ஏன் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள நாம் மறுப்போமேயானால் வரலாறு மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து நமக்கு பாடம் கொடுத்து கொண்டிருக்கிறது இல்லையா? இதை நாம் வாழ்நாள் முழுக்க பார்த்து கொண்டிருக்கிறோம், வரலாறு முழுக்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியாகத்தான் இங்கே உரிமை மறுக்கப்படும் பொழுது, பறிக்கப்படும் பொழுது, சமத்துவம் மறுக்கப்படும் பொழுது அங்கு போராட்டம் இயல்பாக வெளிப்படுகிறது. அந்த போராட்டத்தை அடுத்தடுத்த சந்ததியினர் வாசிக்க வேண்டிய அவசியமும் ஏற்படுகிறது. அந்த வகையில் இந்த புத்தகம் மிக மிக முக்கியமான புத்தகமாகும். இந்த புத்தகத்தில் முதல் மொழிப்போரில் பெண்கள் அப்படின்னு பெண்களுடைய பங்களிப்பினம் அடையாளம் கண்டு அதை ஒரு ஆவணமாக தொகுத்திருக்கிறார் வரலாற்றாசிரியை நிவேதிதா லூயிஸ் அவர்கள். மிக அருமையான சுவாரஸ்யமான பதிவு இது. எடுத்துட்டா அவர் கீழே வைக்கவே மனசு வராது, அந்த அளவுக்கு நமக்கு தொடர்ச்சியாக அந்த காலத்துக்கு 1937 40 வரைக்கான சம்பவங்கள் இது. அங்கே போயிடுறோம் முழுக்க. அப்போது இந்திய சுதந்திர போராட்டத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு முதல் விடுதலை போராட்டம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது 1857 ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய், நானா சாஹிப், தாந்தியா தோப்பி, அயோத்தி நவாப் என்பன போன்றவர்கள் எல்லாம் போராடின ஒரு காலகட்டத்தை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அது ஒரு போராட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு தேச போராட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அங்கே எல்லாமே தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக ஆங்கிலேயர்களை எதிர்த்த பல்வேறு நபர்களை நம்ம ஒட்டுமொத்தமாக சொல்லி ஒரு போராட்டம் அப்படின்றத அடையாளப்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தை ஒருத்தங்க வாரிசு அப்படின்னு இவங்க அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ஆங்கிலேயர்கள் ஒப்புக்கொண்டு தொடர்ச்சியாக ஆள்வதற்கு அனுமதி கொடுத்திருந்தால் அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்திருக்க மாட்டார்கள். இப்படித்தான் நெடுக வரி ஆங்கிலேயர்களுடைய வரியை கடுமையாக இல்லாமல் எளிமையாக இருந்திருந்தால் மற்ற தலைவர்களாக, போராட்ட தலைவர்களாக சொல்பவர்கள் எல்லாம் எதிர்த்திருக்க மாட்டார்கள். பகதூர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு முகலுடைய கடைசி வாரிசு ஒருத்தர், அவருக்கு பென்ஷனை கூட்டியிருந்தாலே போதும், நான் போராட்டத்திலிருந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் முதல் விடுதலை போராட்ட வரலாறு நம்முடையது. ஆனால் இதை நாம் க்ளோரிஃபை பண்ண வேண்டிய தேவை விடுதலை போராட்டத்தின் போது நமக்கு இருந்துச்சு.
அதுக்கப்புறம் நடந்த ஒத்துழையாமை போராட்டம், சட்ட மறுப்பு போராட்டம் அப்படிங்கிற சமயத்துல எல்லாம் நம்ம மக்களுக்கு வந்து நம்மிடம் போராட்ட மரபு இருக்குது, நம்ம ரத்தம் வந்து போராட்ட குணம் கொண்டது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருந்ததுனால இவங்களையெல்லாம் பயங்கரமாக பிம்பப்படுத்தி நம்ம மக்களுக்கு அந்த விடுதலை உணர்ச்சி அந்த போராட்ட குணத்தை ஏற்படுத்தி அதை நாம் பண்ணினோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய சத்தியாகிரகம் அது இது நம்ம சொல்கிற எல்லாமே கூட நம்முடைய சுதந்திரம் வந்து நம்முடைய சத்தியாகிரகத்துக்காக கிடைத்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. இந்த 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் வெற்றி பெற்றாலும் கூட பிரிட்டிஷ் வந்து பொருளாதார ரீதியால் மிகவும் நலிவடைந்தது. அந்த சூழலில் நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு அவங்க அது ஒட்டுமொத்தமாக விடுதலை கொடுத்தது. அதில் ஒன்று இந்தியா. அதான் நடந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க? ஃப்ரீடம் அட் மிட் நைட்னு ஒரு புக்கில் இந்த டொமினிக் லப்பேர் அண்ட் லாரி காலின்ஸ்னு 2 பேர், டொமினிக் லப்பேர் அண்ட் லாரி காலின்ஸ் 2 பேருடைய புத்தகம் அது. அதில் அழகாக சொல்லியிருப்பாங்க, ஆங்கிலேயர்கள் திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் வந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள் போகணும், எங்கள் பிரிட்டனுக்கு நாங்கள் கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இல்லை இன்னொரு 3 மாதம் கழித்து நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் 3 மாதம் கழித்து பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள்பாங்க, 3 மாதம் கழித்து நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படிம்பாங்க. இப்படியே அது போயிட்டுருக்கும். கடைசி நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா, எங்கள் கப்பல் தயாராகி விட்டது, நீங்கள் ஏற்றுக்கலன்னு நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு மவுண்ட் பேட்டன் சொல்கிறாரு. ஒரு அல்டிமேட்டம்ன்றாங்க அதை. அந்த அல்டிமேட்டம் கொடுத்த உடனே குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம விடுதலையை நம்ம வாங்கிக்கிட்டோம். இதுதான் நம்ம விடுதலை பெற்ற வரலாறு. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை பிம்பப்படுத்துகிறோம். இது எதுக்காக இந்த 2 சம்பவத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய மொழிப்போர் அப்படிப்பட்டது அல்ல. இந்த 2க்கு வித்தியாசம் இருக்குது. இங்கு நமது மக்கள், நமது பெண்கள் போராடினார்கள், அதற்கு வெற்றி பெற்றார்கள். நமது இரத்தத்தில் போராட்ட குணம் இருக்கிறது, உரிமை மறுக்கப்பட்டால் நாம் போராடுவோம் என்பதற்கான மிக உன்னதமான உண்மையான வரலாற்று ஆவணம் இது. அதனால தான் இது ரொம்ப முக்கியமானதாக நான் சொல்றேன். அந்த போராடும் பெண்களே கூட சொல்லுவாங்க, சத்தியாகிரகம் என்ற அதே ஆயுதத்தை தான் நாமும் எடுத்து போராடி கொண்டிருக்கிறோம், இன்னும் விடுதலை பெறல. அதனால காங்கிரஸ் இன்னும் வந்து வெற்றி பெறாத காலகட்டம் அது. நான் பேசுறது 38. அந்த சத்தியாகிரகம் என்ற காங்கிரசின் ஆயுதத்தை பயன்படுத்தி முதல் முறையாக நாம் வென்றெடுத்திருக்கிறோம், வெற்றியை பெற்றிருக்கிறோம். அதுதான் இதோடைய சாதனை. மிக சிறப்பாக அமைந்திருக்கு. இதில் இந்த ஹேர் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற அமைப்பு சொல்லணும். நான் ஆண்களுடைய வரலாறு தான் வரலாறு, ஆண்களுடைய வரலாறு தான் வரலாறு, பெண்களுடைய வரலாறு முழுக்க முழுக்க மழுங்கடிக்கப்பட்ட ஒரு சூழல்ல பெண்களை எல்லாம் அடையாளம் கண்டுபிடித்து அவர்களுடைய சாதனைகளை எல்லாம் ஆவணப்படுத்தும் பணியினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஹேர் ஸ்டோரிஸ் பதிப்பகத்தார். அவர்களுக்கு சமகாலத்தில் அவர்கள் செய்யக்கூடிய மாபெரும் சமூக பங்களிப்பிற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தோழர் நிவேதிதா தொடர்ச்சியாக மிக அருமையான புத்தகங்களை, காத்திரமான புத்தகங்களை கள ஆய்வு செய்து எழுதி கொண்டிருக்கிறார், தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய செயற்கரிய செயலை நாம் பாராட்டி நாம் அங்கீகரிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக ஆகும். அவருக்கும் நமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த புத்தகம் மிக அருமையாக வந்திருக்கு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, முழுக்க நான் வாசிச்சுட்டேன். அது ஒரு ஏன்னா வாசிப்பு 2வது முறையாகவும் இன்று ஒரு முறை மீள் வாசிப்பு செய்துவிட்டு வந்திருக்கிறேன். அதனால ரொம்ப சிறப்பாக இருக்கு. இதில் எனக்கு இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்கு. அந்த 3 நிமிஷத்துக்குள்ள எனக்கு நெருடலான விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு அமர்ந்துக்கிறேன். சரியா? இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஒரு இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த உங்களுக்கே நல்லா தெரியுது, இந்த இந்த அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்டர் தர்மாம்பாள், நீலாம்பிகை அம்மையார், திருவரங்க நீலாம்பிகை அம்மையார், அதுக்கடுத்து நாரணி அம்மையார், அதுக்கடுத்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தோழர் மிக அருமையான புத்தகம் அந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றி எழுதியிருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சா தயவு செஞ்சு தவற விடாதீங்க. அற்புதமான ஒரு வரலாற்று களஞ்சியம் அது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்னாலே எனக்கு ஜீவசுந்தரி தோழர் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு அருமையான புத்தகம் அது. அதுக்கடுத்து அதில் வர்ற அந்த இதில் இருக்கிற மலர்முகத்தம்மையார், சீத்தம்மாள், பட்டம்மாள், அப்புறம் அந்த கொடி ஏற்றி வச்ச நம்ம இவங்க மீனாம்பாள் சிவராஜ் அன்னையார் அவர்கள், அப்புறம் முக்கியமானவங்க வந்து
இந்த இவங்க தாமரைக்கண்ணி அம்மையார் அவங்களுடைய பதிவுகள் எல்லாம் வந்து அவங்களுடைய உரை, அவங்களுடைய அந்த கதை, ஐயோ சான்ஸே இல்லை. சமகாலத்தில் கூட அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக சுவாரஸ்யமான ஒரு கதை வந்து கிடைக்குமாங்கிறது தெரியலை. அந்த காலகட்டத்தில் பெண்கள் அப்படி எழுதியிருக்கிறார்கள், காலத்திற்கு தகுந்தாற்போல் அதை எழுதியிருக்கிறார்கள். மிக சிறப்பாக இருந்தது. இதெல்லாமே வந்து அருமையான தொகுப்பாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல இந்த தமிழர் கூட்டம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா பல்வேறு கருத்துக்கள் உள்ளவங்க. ஒரு குரூப் வந்து சைவ சித்தாந்த கொள்கை உடையவர்கள், இன்னொரு பக்கத்தில் வந்து காங்கிரஸ்காரர்கள், இன்னொரு பக்கம் பகுத்தறிவு சிந்தனையாளர்கள். 3 பேரும் சேர்ந்து தான் இந்த தமிழர் கூட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடும் அவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது மாற்று கருத்துக்கள் ஏற்படுவதுங்கிறது மிக மிக இயல்பு. பெரியார் பல இடங்கள்ல அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. மாற்று கருத்துங்கிறது மிக இயல்பு. இதே வந்து நீங்கள் அந்த குடிநூல் எழுதின அந்த கோயம்புத்தூர்காரர் இருக்கார் இல்லையா, அவர் ஏற்கனவே மாஜி சுயமரியாதைக்காரர்னு வேற நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. அவர் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாரோ அதற்கு வந்து இவங்க நம்ம தாமரைக்கண்ணி அம்மையார் வந்து பதில் தர்றாங்க. காரணம் வந்து நாங்கள் பல்வேறு தரப்பட்டவங்க, நாங்கள் வந்து ஒரே சிந்தனை உள்ளவங்க கிடையாது. அது தமிழ் மொழி வந்து பாதிக்கப்படும் பொழுது, இந்தி திணிப்பு வரும் பொழுது அதை எதிர்ப்பதற்காக ஒருங்கிணைந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியான ஒரு இடத்துல வந்து நாம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பகுத்தறிவு சிந்தனையோடு இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து தவறானது. அப்போது அந்த குடிநூல் எழுதின அதே ஆசிரியருடைய மனோநிலையில் நாம் வந்து கண்ணகி கற்பு பற்றியெல்லாம் திராவிட இயக்க மேடைகள் பேசுகின்றன அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுங்கிறது நியாயமாக இருக்காது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது ஒரு நெருடலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திராவிட இயக்கத்தினர் பிற்கால செயல்பாடுகளில் இந்த ஆணாதிக்க சிந்தனை வலுவாக இருந்தது அப்படிங்கிற ஒரு குறிப்பை நீங்கள் சொல்கிறீங்க ஒரு இடத்துல. ஆக்சுவலாக கண்ணகியை பற்றி விதந்தோதும் தன்மை வந்து திராவிட இயக்கத்தில் கிடையாது, திராவிட கட்சியில் இருக்குது, இருந்திருக்கு. அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. உங்கள் ஆனந்தி அம்மாவுடைய கருத்தை நீங்கள் அப்படியே என்டாஸ் பண்ணியிருக்கீங்க. உண்மையை சொல்லப்போனால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்களுக்கும் இடையிலேயே நிறைய வாய்க்கால் தகராறு உண்டு. ஆனால் அவங்க பண்ணுற குற்றத்துக்கெல்லாம் வந்து எங்கள் பேரை கணக்கில் எழுதுறதுங்கிறது நியாயமாக இருக்காது. அது ஓட்டரசியல்னு வந்துட்டால் நிறைய சமரசங்கள் இருக்கும், அது நம்ம குறையாக சொல்லலை. ஆனால் திராவிட இயக்க கூட்டங்களில் ஆணாதிக்க சிந்தனை இருப்பதாக ஒரு பதிவு நீங்கள் சொல்கிறதுங்கிறது எனக்கு வருத்தத்தை தர்றதாக இருக்குது. இது ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நான் என்னுடைய நேரத்தை மீறுறேங்கிறது தெரியுது. 1.5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன் அதை. ரெண்டாவது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, மிக அருமையான விஷயம் என்னென்னா, அன்னை மீனாம்பாள் சிவராஜுடைய இந்த தாழ்த்தப்பட்டோர் மாநாடு, நல்லா அதையும் சேர்த்து வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த சத்யவாணி முத்து அம்மையாருடைய பகுதியும் நீலாவதி அம்மையாருடைய பகுதியும் அது வழிந்தெடுத்துக்கிட்டு சேர்க்கப்பட்டதாக இருக்குது. எந்த இடத்துலையும் மொழி போராட்டத்தில் அவங்களுடைய பங்களிப்பு எனக்கு தெரியலை. ஒன்று நீங்கள் வந்து இல்லாமல் இருந்திருந்தால் இது அவங்களுடைய இருப்பு இந்த புத்தகத்தில் தேவையில்லை. ஒருவேளை இருந்திருந்தால் அதை நீங்கள் எழுதியிருக்கலாம், அதுவும் இல்லை. அதனால் இந்த ரெண்டும் வந்து பொருத்தம் இல்லாததாக இருக்குது. அது மாதிரி இந்த சவுந்தரராஜன் சொல்லிட்டு திருச்சிக்காரர் ஒருத்தருடைய நீளமான கதையும் வந்து புத்தகத்திலேருந்து விலகி இருக்கிற மாதிரி இருக்குது. ராஜன் அந்த பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக போகுது. அது நம்முடைய தலைப்புக்கும் அதுக்கும் பொருத்தம் இல்லாமல் இருக்குது. இது கடைசியான விஷயத்துக்கு வந்துடுறேன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹரிஜன் அப்படிங்கிற சொல்லாட்சியில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடு அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஹரிஜன் பெரும்பாலும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், சிந்திக்கக்கூடியவர்கள். காந்தியினுடைய ஹரிஜன் என்ற சொல் வந்து எவ்வளவு பொருந்தும் தன்மை இல்லாதது, ஒரு மதத்தை சார்ந்ததாகவும் அவங்கள மேலும் இழிவுபடுத்துறதாகவும் இருக்குது அப்படிங்கிறதுல நமக்கு உடன்பாடு இருக்குது. அதே சமயத்தில் இன்னொன்று நம்ம சொல்கிறோம், தலித் என்ற சொல்லை பற்றின ஒன்று, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். தலித் பற்றினது வந்து ரொம்ப நல்ல வார்த்தை. தலித் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக அடையாளம் காட்டக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்களாகட்டும், பெண்களாகட்டும், ஃபிசிக்கலி சேலஞ்சு ஆகட்டும், எல்லோரும் தலித்துகள் என்ற பெயரில் தான் கீழே தான் வருவாங்க. பொருள் பற்றி நம்ம போனோம் அப்படின்னா, தலித் என்ற சொல்லை எதற்காக பட்டியலினத்திற்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்தியா முழுக்க ஒரு ஒற்றுமைக்காக பயன்படுத்துகிறோம். அது ரொம்ப ரொம்ப தேவை. பொதுத்தளத்தில் அது ரொம்ப ரொம்ப தேவை, அது இருக்கணும், அது மறுக்க முடியாது. ஆனால் நீங்கள் அரசு துறையிலையும் நீங்கள் அதை எதிர்பார்க்கறது நியாயம் இல்லை. ஏன்னா அரசு துறையில் நாம் எப்படி வச்சுருக்கோம்னா, பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னா அதற்கான சதவீதம் வேறு, தாழ்த்தப்பட்டவர்கள்னால் அதற்கான சதவீதம் வேறு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க,
ஒடுக்கப்பட்டவர்கள் தனக்கான பெயரை தான் அடையாளம் விட்டு கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் இதையும் நீங்கள் அரசாங்கத்தில் கொண்டு போய் வைங்க அப்படின்னு வலியுறுத்தினீங்கன்னா அது பொருள் இல்லாத ஒரு தன்மையில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஃப்ளோவில் அப்படி நல்லா போயிட்டு இருக்கிறது அது நெருடல் தர்ற ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்தடுத்த பதிவுகளில் நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் யோசித்து இன்னும் கொஞ்சம் மனித நேயத்தோடு அதை நீங்கள் வடிவமைப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேட்கிறாரு. அது பின்னாடி அரசியல் இதான். நீ சூத்திர பையன் உள்ள வராதே, நான் பார்ப்பேன், நான் தான் சாமியை தொட முடியும் தான். இப்ப சொல்லுங்க, சூத்திரன் 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 உங்களை அடிச்சுட்டாங்கல்ல, இப்ப சொல்லுங்க மனு தர்மம் வர்ணாசிரமம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது.